இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கின்ற மார்க்கம் அல்ல, இது சகோதரத்துவத்தை போதிக்கின்ற மார்க்கம், சமூக நல்லிணக்கத்தை போதிக்கின்ற மார்க்கம். மக்கள் மத்தியிலே ஒருதாய் மக்கள் என்கின்ற தீண்டாமையை ஒழித்து அனைத்து மக்கள் மத்தியில் மனித நேயத்தை போதித்திருக்கின்ற மார்க்கம் என்ற உண்மையை எடுத்துரைப்பதற்காக இந்த பிரச்சாரம் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. 3 மாத கால தொடர் பிரச்சாரத்தின் அம்சத்தில் இந்த தினத்தில் ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு கூடுதல் தலைப்பாக 1947 ஆகஸ்ட் 15 இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு முன்னால் அதற்கு பின்னணியிலே இதற்காக பாடுபட்டவர்கள், இதற்காக சிறை சென்றவர்கள், இந்த விடுதலைக்காக உயிர் நீத்தவர்கள், இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக தங்கள் பொருளாதாரங்களை வாரி வழங்கிய வள்ளல்கள், எத்தனையோ தியாகிகள் இருக்கின்றார்கள். அத்தனை தியாகிகளுடைய பலதரப்பட்ட அர்ப்பணிப்புகள் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 15ஆம் நாள் திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டு மறைக்கப்பட்டு இதை பற்றி வெளி உலகத்திற்கு சொல்வது மறுக்கப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திர தினம் என்ற ஒரு நாளை அரசாங்கம் கொண்டாடவில்லையானால், அதை பற்றி மக்கள் மன்றத்தில் எதையுமே பேசவில்லையானால், அந்த நாளை முன்னிட்டு கொடியேற்றவில்லையானால், விடுதலை சம்பந்தமான எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லையானால் அதை பற்றி எந்த ஆட்சேபனையும் நம்ம பண்ண போறதில்லை. ஆனால் இவர்கள் இந்த நாளை நினைவுபடுத்துகிறார்கள். இதற்காக இந்த நாட்டிலே செய்யப்பட்டிருக்கிற போராட்டங்களை நினைவுபடுத்துகிறார்கள். மத்திய அரசும் மாநில அரசும் கொடியேற்றுகிறார்கள். அரசு அலுவலகங்களில் ஏற்றப்படுகிறது. அந்தந்த இடங்களில் எல்லாம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு பாடுபட்டவர்களை பற்றி நினைவு கூறுகிறார்கள். இப்படி பலதரப்பட்ட வரலாற்று செய்திகளை எடுத்து சொல்லக்கூடிய அந்த வரிகளில் இந்த விடுதலைக்காக ஒரு சமுதாயம், அந்த மக்கள் தொகையை விட, அவர்களின் விகிதாச்சாரத்தை விட அதிகமான மக்கள் இந்த விடுதலைக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். அதிக அளவிலே அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். இதற்காக வேண்டி சிறை கொட்டடையில் அநியாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு ஒற்றை வரி செய்து கூட சொல்லாமல் மூடி மறைக்கப்பட்டு வருகின்ற அவலங்களை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய சுதந்திரத்தின் பின்னணியில் இருக்கின்ற இஸ்லாமிய சமுதாயத்தின் பங்குகளை சொல்வதற்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டது. இதை ஒரு பொதுக்கூட்டமாக விளக்குவதற்கு எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு இழுபறிகள், எவ்வளவு இழுத்தடிப்புகள், எத்தனை நிபந்தனைகள், எத்தனை இடமாற்றங்கள், எத்தனை நாள் மாற்றங்கள் பாருங்கள். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அநியாயமான முறையில் ஆக்கிரமித்து அக்கிரமம் செய்து வாக்கு பெட்டிகளில் மோசடி செய்து ஆட்சியை பிடித்தவர்கள், தங்களுடைய ஒவ்வொரு சட்டங்களிலும் நகர்வுகளிலும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இன்றைக்கு சட்டம் ஏற்றுக் கொண்டிருப்பவர்கள், NIA என்கின்ற பெயரால் இந்த நாட்டிலே தீவிரவாதத்தை ஒழிக்கின்றோம் என்கிற பெயரால் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக விசாரணை இல்லாமல், ஆய்வுகள் செய்யாமல், ஆதாரங்கள் இல்லாமல் வெளிப்படையான சந்தேகத்தின்படி முஸ்லிம்களை தீவிரவாத பட்டம் சூட்டுவதற்காக, அவர்களுக்கு பல நெடுங்காலம் சிறை தண்டனைகளை கொடுப்பதற்காக NIA என்கின்ற ஒரு கெடுபிடியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதே NIA என்பதை பயன்படுத்தி இந்த நாட்டில் எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றதோ, அது சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில்
அதிலே வைக்கப்பட்ட குண்டாக இருக்கட்டும், மாலேகானில் வைக்கப்பட்டிருக்கிற குண்டாக இருக்கட்டும், எங்கெல்லாம் வெடிக்கப்பட்ட குண்டுகள் இருந்ததோ, வெடிக்கப்பட்ட குண்டுகளின் பின்னணியில் பிடிபட்டவர்கள் அந்தந்த மாநிலங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அவர்கள் விஷயமாக வழக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அவர்கள் பின்னணியில் பார்க்கிற பொழுது அவர்கள் சங்க பரிவாரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு நாட்டின் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்னணியிலே இவ்வளவு பெரிய பயங்கரவாத செயல் நடந்திருக்கிறது. இப்பொழுது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதை ஒரு மாநில அரசாங்கம் அதை கையில் எடுத்து அந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இதையும் தாண்டிய இந்திய அளவில் இருக்கின்ற NIA அவர்களை விசாரிக்கும் என்று கையில் எடுத்துக்கொண்டு அவர்களை குற்றமற்றவர்கள் என்று அந்த பயங்கரவாதிகளை காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கின்ற இந்த NIA சட்டம் ஒரு பக்கம் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாய மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கின்ற இந்த சட்டமும், இன்னொரு பக்கத்தில் இந்த நாடு சுதந்திரம் அடைகின்ற பொழுது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களாக குட்டி குட்டி நாடுகளாக இருந்த பகுதிகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு 37 சமஸ்தானங்கள் பாகிஸ்தானோடு சென்று விடுகிறது. 500 சொச்சம் சமஸ்தானங்கள் இந்தியாவின் பக்கம் சென்று விடுகிறது. அதிலே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. அதற்கு முந்தைய தினத்தில் பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைத்து விடுகிறது. இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைக்கின்ற நேரத்திலே ஒரு 3 குட்டி நாடுகளாக தனித்து விளங்கி கொண்டிருக்கிறது. ஒன்று ஹைதராபாத், அது இந்தியா அல்ல. இன்னொன்று ஜுனாகூடு, அது இந்தியா அல்ல. இன்னொன்று காஷ்மீர், அதுவும் இந்தியா அல்ல. இவை அனைத்தும் பொலிட்டிக்கல் இந்தியா என்கின்ற வரைபடத்திற்கு உள்ளே வராது. இது இந்திய தேசத்திற்கு உட்பட்டது அல்ல. இந்திய நாடு பெற்ற சுதந்திரத்தின் பட்டியலில் இந்த 3ம் வரவே வராது. இப்படி இருக்கின்ற கட்டத்தில் ஹைதராபாத்தினுடைய நிஜாம் இடத்திலே கருத்து கேட்கப்படுகிறது. அவர் அங்கு இருக்கின்ற மக்களிடத்திலே கருத்து கேட்கின்றார். இப்பொழுது நாம் தனித்து ஒரு குட்டி நாடாக செயல்படுவதா அல்லது இந்தியாவோடு இணைந்து கொள்வதா என்று வருகிற பொழுது இந்தியாவோடு இணைந்து கொள்கிறார்கள். அது இந்திய நாட்டின் ஒரு மாநிலமாக அன்று முதல் அங்கீகரிக்கப்பட்டு வந்து விடுகிறது. இன்னொரு பக்கத்திலே ஜுனாகூட் என்கின்ற அந்த சமஸ்தானம் மன்னர் முஸ்லிமாக இருக்கிறார். அதற்கு கீழே வாழுகின்ற பெரும்பான்மையான மக்கள் இந்து மக்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பகுதியை இந்தியாவோடு இணைப்பதா வேண்டாமா, இந்திய நாட்டின் ஒரு மாநிலமாக அமைப்பதா வேண்டாமா என்று வருகிற பொழுது அங்கே உள்ளவர்கள், அங்கே இருக்கின்ற மன்னர் இந்தியாவோடு இணைய வேண்டாம் என்கிறார். அப்பொழுது இந்திய நாடு சொன்னது, மன்னரின் முடிவல்ல, மக்களின் தலைவனின் முடிவல்ல, மக்களின் முடிவின்படிதான் நாங்கள் செயல்படுவோம். ஜுனாகூடனுடைய அந்த சமஸ்தானம், அந்த பகுதியினுடைய மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதுதான் தீர்ப்பு என்றார்கள். இந்திய நாட்டினுடைய அன்றைய அந்த மத்திய அமைச்சர்கள், அதிகாரிகள், ஜனாதிபதி அனைவரும் சொன்னதற்கு ஏற்ப அந்த ஜுனாகூடனுடைய ஒட்டுமொத்த மக்களும் இந்தியாவோடு இருப்பதற்கு, இணைவதற்கு பிரியப்பட்டார்கள், இணைந்தார்கள். காஷ்மீர் தனித்திருக்கிறது. இப்பொழுது இந்த தனி நாடு, நீங்க இந்திய வரைபடத்தில் இருக்கிற தலையை கலட்டிருங்க, அந்த தலையாக இருக்கின்ற தனி நாடாக இருக்கின்ற காஷ்மீர் இந்தியாவோடு இணைவதா பாகிஸ்தானோடு இணைவதா என்ற சர்ச்சை வருகிற பொழுது இரண்டு பக்கமும் இணையாமல் தான் இருந்தார். மன்னர் ராஜா ஹரிசிங் என்பவர் ஆண்டு வந்தார். அவரும் ஏதோ ஆண்டு காலம் சுதந்திர போராட்டம் நடத்தி அந்த நாட்டுக்கு மன்னர் ஆகல. ஆங்கிலேயன் வந்து விலைக்கு வித்தான், ஒவ்வொரு ஏரியாவும் வித்தான். அந்த நேரத்தில் பஞ்சாப்காரன் இருந்து 75 லட்சம் ரூபாய்க்கு விலைக்கு வாங்கப்பட்ட பகுதி இந்த ராஜா ஹரிசிங் வாங்கினார். இந்த காஷ்மீரை, இந்த பகுதியை வாங்கி வைத்துக் கொண்டார். இவர் இந்தியாவின் பக்கமும் கொடுக்கல, பாகிஸ்தான் பக்கமும் கொடுக்கல. பெரும் பிரச்சனை மூண்டது. இந்தியா ஒரு பக்கம் இந்த இடத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தது. காரணம் என்ன? இது ஒரு குட்டி நாடு, பல்வேறு பெரும் பெரும் நாடுகளுக்கு மத்தியில் சிக்கி இருக்கிற ஒரு நாடு. ஒரு பக்கம் சைனா இருக்கிறது, இன்னொரு பக்கம் நேபாள் இருக்கிறது, இன்னொரு பக்கம் பூட்டான் இருக்கிறது, இன்னொரு பக்கம் பர்மா இருக்கிறது, இன்னொரு பக்கம் வங்காளதேசம் இருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் ஆப்கானிஸ்தான் இருக்கிறது, இந்த பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்கிறது, கீழே இந்தியா இருக்கிறது, நடுவில் காஷ்மீர் இருக்கும் பொழுது இவர்கள் யாருக்கு எப்போது சாதகமாக நடப்பார்கள் என்று இத்தனை நாட்டுக்காரனுக்கும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும்.
சைனாவை காட்டி இந்தியாவை மிரட்டலாம், பாகிஸ்தானை காட்டி சைனாவை மிரட்டலாம், இந்தியாவை காட்டி பாகிஸ்தானை மிரட்டலாம், எதையும் செய்யலாம் என்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வை அந்த காஷ்மீர் ஏற்படுத்தி கொண்டிருந்தது. எப்படி அந்த அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருந்த கியூபா என்கின்ற சிறிய ஒரு இடம் இருந்ததே, அங்கே சேக்குவாரா என்பவருடைய தலைமையிலே பல நெடுங்காலம் அந்த சின்ன தீவை வைத்துக் கொண்டு ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் விரட்டி அடித்துக் கொண்டு மிரட்டி கொண்டிருந்தார்களே. ரஷ்யாவோடு பேசுவார்கள், நீங்கள் ஏதாவது ஒப்பந்தத்தை மீறினால் நாங்கள் அமெரிக்காவோடு சேர்ந்து கொள்வோம் என்பார்கள். அமெரிக்காவோடு மோதுவார்கள், நீங்கள் ஒப்பந்தத்தை மீறினால் நாங்கள் ரஷ்யாவோடு சேர்ந்து கொள்வோம் என்று. இரண்டு பேருக்கும் ஒரு அச்சுறுத்தலை உண்டாக்குவதற்கு காரணமாக இந்த குட்டி நாடு பயன்பட்டு வந்ததல்லவா. அதுபோல ஒரு பக்கம் இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், பர்மா, நேபாள், பூட்டான் எல்லாருக்கும் மத்தியிலே இந்த காஷ்மீர் இருந்து கொண்டிருந்த நிலை. இப்படிப்பட்ட சூழலில் இவர்கள் யாரோடு இணைந்து கொள்வது என்று வரும் பொழுது, நாம இந்தியா இந்த காஷ்மீரை எடுத்துக்கொண்டால் தான் நமக்கு சேஃப்டி என்று இந்தியா போராடுகிறது. ஒரு பக்கம் பாகிஸ்தான் உள்ளே வருகிறது. ஒரு கட்டத்தில் இந்த தலையில பாதி வரைக்கும் ஸ்ரீநகரை பாகிஸ்தான் கைப்பற்றி விட்டார்கள். இது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், அவ்வளவுதான். அது இந்தியாவில் வராது, அது பாகிஸ்தான் பகுதி. அது போக மீதமுள்ள இடம்தான் தனித்து இருக்கிறது. அப்ப அந்த ராஜா ஹரிசிங் ஒரு முடிவெடுக்கிறார், இனியும் கொஞ்சம் விட்டோம்னா மிச்ச பகுதியும் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு போயிருமேன்னு சொல்லி அப்பொழுது இந்தியாவோடு ஒரு ஒப்பந்தம் போட்டார். ஐநா சபை வலியுறுத்தியது, உலக நாடுகளில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று. உலக போர்களுக்கு பின்னால் உருவாக்கப்பட்டதுதான் யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். அந்த ஐநா இருக்கிறதே, உலக நாடுகளில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் தான் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. காஷ்மீரில் உள்ள மக்களிடம் கருத்து கேளுங்கள், அவர்கள் பாகிஸ்தானோடு இருக்க விருப்பமா? மனித உரிமைகள், உணர்வுகள், உடைமைகள் பறிக்கப்படுவது அனைத்தும் தீவிரவாதம் தானே. அது பொருளாதார மோகத்தின் பெயரால் வந்தாலும் சரி, ஆண் பெண்ணின் மீது செய்யப்படுகிற தாக்குதல் வருவதா இருந்தாலும் சரி, மதத்தின் பெயரால் வந்தாலும் சரி, ஜாதியின் பெயரால் வந்தாலும் சரி, நிறத்தின் பெயரால் வந்தாலும் சரி, மொழியின் பெயரால் வந்தாலும் சரி, அநியாயமாக மனித உரிமைகள் பறிக்கப்படுகிற அனைத்தின் பின்னணியிலும் தீவிரவாதம் இருக்கிறது. தன்னுடைய தேவையை தீவிரமாக அவன் சில காரியங்களில் ஈடுபட்டு பூர்த்தி செய்ய நினைக்கிறான், அதான் தீவிரவாதம். அதில் ஈடுபடுவரும் தீவிரவாதி. அது திருடன், கொலகாரன், கொள்ளக்காரன், அயோக்கியன் அனைவரும் தீவிரவாதிகள் தான். இந்த பட்டியல் இந்த நாட்டில் இருக்கிற காரணத்தினால் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மிகைத்து நிற்கிறது. நாட்டில் எல்லா இடங்களிலும் ஏற்படுகிற சட்ட ஒழுங்கு சீர்கேடு வழக்குகள் அப்படியே கிடங்கு மாறி சேர்ந்து கொண்டே இருக்கிறது. சேர்ந்து சேர்ந்து குவிந்த வழக்குகள் எத்தனை, தேங்கி கொண்டிருந்த வழக்குகள் எத்தனை. நீதிமன்றத்தில் தீர்ப்பு கிடைக்கிறது விடுங்க, தேங்கி கிடக்கின்ற வழக்குகள் 3 கோடி வழக்குகள். என்ன பண்ண போறீங்க? 3 கோடி வழக்குகளுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை போதுமானதா இருந்துச்சா? கடந்த வாரம் ஃபுல்லா பாராளுமன்றத்தில் பெரிய அளவிலான வாத பிரதிவாதமே இதுதானே. போதுமான நீதிபதிகள் இல்லையே. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஏராளமான விடுமுறை நாட்கள் இருக்கிறது, அதையெல்லாம் குறைக்கணும்னு ஏன் பேசுறீங்க? உயர் நீதிமன்ற நீதிபதிகள் போதுமானவர்களா இல்ல, அதிகரிக்கணும்னு ஏன் பேசுறீங்க? உச்ச நீதிமன்றம் டெல்லியில மட்டும் இருந்தா போதாது, அதை அதன் கிளை நீதிமன்றமா தமிழ்நாட்டில் வைக்கணும்னு ஏன் பேசப்பட்டுச்சு? இந்தியாவில் அதிகமான உச்ச நீதிமன்றங்கள் வைக்கப்படணும், உயர் நீதிமன்றங்களுடைய பிரச்சனைகள் சீக்கிரம் தீர்க்கப்படணும் ஏன் மசோதா கொண்டு வரதுக்கு நீங்க ஆலோசனை பண்றீங்க? எல்லாத்துக்கும் பின்னணியில் இருப்பது சட்ட ஒழுங்கு சீர்கேடு. அதை ஒழிப்பதற்குத்தானே நாங்கள் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறோம். அதை ஜனநாயக வழியில் சொல்வது கூட பிரச்சனையா உங்களுக்கு?
அதை ஒரு பொதுக்கூட்டம் சொல்றதா இருந்துச்சுன்னா ஆகஸ்ட் 15 சொல்ல முடியல. இப்ப குறிப்பிட்ட ஏரியால சொல்ல முடியல, குறிப்பிட்ட நேரத்தில் சொல்ல முடியல, குறிப்பிட்ட விஷயங்களை சொல்ல முடியல. இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து விட்டுத்தான் இங்கே மறைக்கப்பட்டிருக்கிற, மறுக்கப்பட்டிருக்கிற பலதரப்பட்ட வரலாற்று உண்மைகளை மக்களிடம் முழங்குவதற்காகத்தான் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடியவர்களில் நீங்கள் பட்டியல் போட்டு பார்த்தீர்களானால் பிற சமுதாய மக்களும் போராடினார்கள், நாங்கள் அதை மறுக்கவில்லை. அவர்களை விட பன்மடங்கு போராடியவர்களை நீங்கள் ஒருத்தர கூட சொல்லாமல் திட்டமிட்டு மூடி மறைப்பதால் தான் அந்த உண்மைகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இது பாட புத்தகங்கள் வராவிட்டாலும், நீங்கள் சட்டசபைகளிலும் கொடியேற்று விழாவிலும் பாராளுமன்றங்களிலும் ஆங்காங்கே உள்ள பெரும் நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் சொல்லாமல் மூடி மறைத்து விட்டாலும், எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஜனநாயக உரிமையை பயன்படுத்தி பேசப்படுமானால் அதற்கு காரணம் இங்கே சொல்லப்பட்ட வரலாறாகவும் இருக்கலாம். இதை மனசுல வச்சுக்கோங்க. எல்லாம் உடனே நமக்கு கிடைக்காது. இடஒதுக்கீடு போராட்டத்தை தொடங்கி வைத்த காலம் 30 ஆண்டுகளுக்கு முன்னால், இடஒதுக்கீடு கிடைத்திருப்பது 25 ஆண்டுகளுக்கு பின்னால். அப்படி வந்துச்சா இல்லையா? இப்ப எடுத்திருக்கிறோம், ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 25-50 ஆண்டுகள் முடிவடைந்ததற்கு பிறகு ஒரு செய்தி வரும், இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்திற்கு பெருமளவு பாடுபட்டார்கள் என்கிற உண்மையை அந்த பாராளுமன்றத்தில் உறக்க சொல்லுகிற நிலை வரும். அதற்குத்தான் இன்றைக்கு நாங்கள் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல, எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது போல, அடிப்பார் அடித்தால், அதாவது கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்பது போல சிறுக 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 இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். முடிந்தவரை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். இதுல இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர்களை பற்றிய வரலாற்று பட்டியலை ஒரு முஸ்லிம் சொல்வதை விட குஷ்வந்த் சிங் என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், பிரபல எழுத்தாளர், அரசியல் சமூக சீர்திருத்த கருத்துக்களை மொழிந்தவர், 1975 அவர் இல்லஸ்ட்ரேட் வீக்லி என்கின்ற அந்த பத்திரிகைக்கு ஒரு செய்தியை பேட்டியளிக்கின்றார். இந்த நாட்டின் விடுதலைக்காக வேண்டி ரத்தம் சிந்தியவர்கள், இந்த நாட்டின் விடுதலைக்காக வேண்டி சிறைப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் முஸ்லிம்கள். எந்த அளவிற்கு? முஸ்லிம்களிடம் இருக்கின்ற மக்கள் தொகையில் அதிகமான விகிதாச்சாரம் பாடுபட்டவர்கள், இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ஏராளமான தொண்டாற்றியவர்கள் முஸ்லிம்கள் என்றார். அவர் ஏதோ போகிற போக்கிலே முஸ்லிம்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்கு சொன்னாரா? அது இல்லை, உண்மை அதுதான். நீங்கள் வரலாற்றிலே இந்திய நாட்டின் சுதந்திரத்தின் பின்னணியிலே வீடியோ காட்சிகளில் வழங்கப்படுகிற அந்த விளம்பரங்களில் எல்லாம் நீங்கள் பாருங்கள், எத்தனை வகையான போராட்டங்கள் இந்திய சுதந்திரத்தின் பின்னணியில் இருக்குன்னு பாருங்க. விண்வெளி தாக்குதல் மூலம் ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் தலைமையிலே ஒரு போராட்ட களம் உருவெடுத்தது. இது தடாலடி அதிரடி தாக்குதலுக்காக வேண்டி உருவெடுக்கப்பட்டது. அந்த தாக்குதலுக்காக வேண்டி பெரிய அளவிலே பொருளாதாரம் தேவை, ராணுவ தடவாளம் அமைப்பதற்கு பொருளாதாரம் தேவை, விமான தாக்குதல் நடத்துவதற்கு பெரும் பெரும் கோடான கோடி பொருளாதாரம் தேவை என்று வருகிற பொழுது அந்த படைக்காக வேண்டி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வழங்கிய ஒரு வள்ளல் ஹபீப் அவர்களை இந்த நாடு எடுத்து பேசியதா? அதை பேசல. அதே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மக்கள் மத்தியில இப்படி ஒரு போராட்ட களத்தை வீரியப்படுத்துகிறார் என்று சொன்ன உடனேயே ராணுவ படையால் இந்த நாட்டை விரட்டியடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே தலைமை தாங்கிய ஒரு தளபதி ஷானவாஸ் கான் என்ற முஸ்லிமை உலகத்தில் மொழிந்தீர்களா? அதை சொல்லல. இன்னொரு பக்கத்துல இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தை இழந்து ஒட்டுமொத்தமாக தன்னுடைய வாழ்க்கையை எல்லாம் இழந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி, ஒரு சிங்கம் பகதூர் ஷா, எத்தனையோ வகையான எதிர்ப்புகள் சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் ஆங்கிலேயர்கள் கண்ணில் விரலவிட்டு ஆட்டியவன். இதோ பகதூர் ஷா இருக்கிறார், இப்பொழுது நாம் இவர்களை கைப்பற்ற முடியாது, இவர்களை அடக்க முடியாது, இவர்களை ஒடுக்க முடியாது என்கிற அச்சுறுத்தலை ஏற்படுத்திய ஒரு மன்னர் பகதூர் ஷா. பார்த்தான், ஆங்கிலேயர்களிடம் இந்த பகதூர் ஷாவை காட்டி கொடுத்தவர்கள் இந்திய நாட்டின் பிரதமர்களுடைய வாரிசுகள். இந்த பிரதமர்கள் எந்த கூட்டத்தின் பின்னணியில் வந்தார்களோ அந்த நாக்பூர் கும்பல், அந்த கூட்டத்தவர்கள் இந்த பகதூர் ஷாவை ஆங்கிலேயரிடத்திலே காட்டி கொடுத்து விட்டார்கள்.
பிடிபட்டார் பகதூர் ஷா. ஒரு கட்டத்திலே அவரை சிறை கொட்டடையில் வைத்திருந்த ஆங்கிலேயர்கள் இவரை மிகப்பெரிய அளவிலே மனச்சிதைவுக்கு ஏற்படுத்தணும், வாழும் போதே மனநலம் பாதிக்கப்பட்டு துயரப்பட்டு இந்த நாட்டில் போராடியதற்காக வேண்டி இவ்வளோ பெரிய கொடுமையை சந்திக்கிறோமே என்று வேதனைப்பட்டு துடிக்க துடிக்க சாகணும் என்று சொல்லி இந்த பகதூர் ஷாவுக்கு ஒரு பரிசை கொண்டு வந்து தந்தார்கள். என்ன பரிசு? அவர்களுடைய பிள்ளையை வெட்டி அதன் தலையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இதை பார்த்தாவது கதறி கண்ணீர் வடித்து என் பிள்ளை இழந்தேன், என் சந்ததியை இழந்தேன் என்று கதற வேண்டும். ஆங்கிலேயனுடைய ஆட்டம் என்ன என்று இவன் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் பெற்றெடுத்த பிள்ளையின் சடலத்தை பார்த்து கூட சற்றும் கலங்காத ஒரு தியாகி இந்த பகதூர் ஷாவை இந்த உலகத்தில் எடுத்து சொன்னீர்களா? திட்டமிட்டு மூடி மறைத்து விட்டீர்களே. இவர்களின் போராட்டத்தினால் தான், இவருடைய தியாகத்தினால் தான் இன்றைக்கு நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ராஜீவ் காந்தி அவர்கள் பேசிய அந்த வாசகத்தை நீங்கள் மறைத்து விட்டீர்களே. அதே போல இன்றைக்கு இந்த நாட்டினுடைய போராளிகளின் பட்டியல் கொடிகாத்த குமரன் என்ற ஒரு கதையை எடுத்து வைப்பார்கள். கொடி சுமந்தார், அந்த தேசிய கொடியை சுமந்ததற்காக ஆங்கிலேயரிடமிருந்து விரட்டியடிக்கப்பட்டார், கடும் அடிதடிக்கு ஆளாக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார். கொடிகாத்த குமரன் என்றீர்களே, அவர்களுக்கு பின்னணியில் இதே கொடிகாத்த குமரனோடு சேர்ந்து இந்த தேசிய கொடியை காத்த மற்ற 7 பேரை விட்டு விட்டீர்களே. சென்னையை சேர்ந்த அப்துல் லத்தீப், அதே சென்னையை சேர்ந்த அக்பர் அலி, திண்டுக்கலை சேர்ந்த மொய்தீன் கான், அப்துல் லத்தீப், அப்துல் ரஹீம், வாவு சாஹிப் மதுரையை சேர்ந்தவர், ஷேக் பாபா சாஹிப் சென்னையை சேர்ந்தவர். இந்த 7 பேர் முஸ்லிம். அதை மூடி மறைச்சிட்டீங்க. ஒரே ஒருத்தர் முஸ்லிம் இல்ல, குமரன் சொல்லிட்டு போயிட்டீங்க. நீங்க ஒரு குமரன் என்று சொல்வதோடு ஒரு அக்பர் அலியை சொல்லியிருக்க கூடாதா? ஒரு அப்துல் லத்தீஃப் சொல்லியிருக்க கூடாதா? இன்னும் சில முஸ்லிம்கள் கொடி சுமந்தார்கள் என்று சொல்லியிருக்க கூடாதா? அவ்வளவு 7 பேர். சதவீதத்தை பார்த்தீங்களா? ஒரு சமுதாயத்திலிருந்து ஒருவர் கொடி சுமக்கிறார், ஆங்கிலேயனிடம் அடி வாங்குகிறார், அவர் தியாகம் செய்கிறார். இன்னொரு பக்கம் இந்த சமுதாயம் மைனாரிட்டியா இருக்குது, இதுல 7 பேர் வந்து அடி வாங்குறான். 7 பேர்ல ஒரு 2 பேரை சொல்லக்கூடாதா நீங்க? அவன் பாடுபட்டது சதவீதத்துக்கு மேல, அவன் மூடி மறைக்கப்பட்டது ஒண்ணுமே இல்லை. அந்த அளவுக்கு கண்டும் காணாத மாதிரி நீங்கள் கடந்து வந்தீர்களே. இது பாட புத்தகத்தில் கொடிகாத்த குமரன் வரலாறு இருக்குதா இல்லையா? அதில் ஏதாவது ஒரு அடிக்குறிப்பிலாவது முஸ்லிம்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்தீங்களா? இவர்களின் சதி திட்டத்தை பாருங்க, எப்படி இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள் பாருங்க. அதே மாதிரி இந்தியாவில், குறிப்பா தமிழ்நாட்டில், இந்த நாட்டின் விடுதலைக்காக வேண்டி ஒரு கட்டத்தில் காந்தி அவர்கள் போராட்டம் நடத்துறாங்க. பலதர போராட்டங்களை மேற்கொண்டாங்க. அதாவது சுதேசி இயக்கம் என்றார்கள். இந்தியனாக இரு, இந்திய பொருளையே வாங்கு என்றார். ஆங்கிலேயனுடைய பொருள் இங்கே விலை போகாம விற்காம நஷ்டப்பட்டு அவன் தெரிச்சு ஓடட்டும் என்பதற்கான ஒரு வகையான நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். இந்தியனா இருந்து இந்திய பொருளே வாங்கு என்கிற சுதேசி போராட்டம். கதராடை உடுத்து, பேண்ட் சட்டையை போடாத என்றெல்லாம் பிரச்சாரம் செய்தவர் காந்தி. அவருக்கு பின்னணியில கதராடை வேண்டும் என்றால் அந்த ஆலையை கொடுக்க வேண்டுமே, கதர் மில்ல கொடுக்கணுமா இல்லையா? அதற்கு ஆபாது பானு சாய்பா என்கின்ற ஒரு பெண் காந்தி அவர்களுக்கு மொத்த அந்த மில்லையே கொடுத்தாங்க. வச்சுக்கங்க, எடுத்துக்கங்கன்னு கொடுத்தாங்க. அதை சொன்னீங்களா? இந்த கதர் ஆலை போராட்டத்திற்கு பின்னால் வாரி வழங்கிய இந்த வள்ளலை பற்றி பேசினீர்களா? இல்ல, மூடி மறைச்சிங்க. திருச்சியிலே இன்றைக்கு ஜமால் முகமது கல்லூரி, அதில் படித்து பட்டம் வாங்கிய எத்தனையோ மதத்தவர்கள் இருக்கிறார்கள், மதங்களை கடந்து போய் படித்து வருகிறார்கள். அந்த கல்லூரி பட்டியலில் ஒரு முக்கியமான முதன்மை இடம் பெற்றிருப்பது ஜமால் முகமது காலேஜ். அதற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சமது பள்ளிக்கூடம் இருக்கிறது. இதே அந்த ஜமால் முகமது காலேஜ் அவர்களுடைய நிறுவனத்தாரின் தொகுப்பில் இருக்கின்ற அனாதை இல்லம் இருக்கிறது. இன்னும் பல சேவை மையங்கள் அங்கே இருக்கிறது, விளையாட்டு திடல்கள் இருக்கிறது. திருச்சியில ஏராளமான இடங்கள் அந்த ஜமால் முகமது கல்லூரியினுடைய மூத்த நிறுவனர்களுடைய பெயர்கள் தான் இருக்கிறது. அங்கே பெரும் பெரும் சாலைகள் கூட அவர்களால் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்திற்கு. அதனுடைய நிறுவனராக இருந்த என்எம் காஜாமியான் யார்? அவர்தான் என்எம்கே. இந்த என்எம் காஜாமியான் ராவுத்தர் தான் காந்தி அவர்களுக்கு இது போன்ற எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு பிளாங்க் செக் வெத்து காகிதத்தை கொடுத்து, அந்த பிளாங்க் செக்ல நீங்க எவ்வளவு பணம் வேணுமோ ஃபில்அப் பண்ணி எடுத்துக்கங்கன்னு கொடுத்தாரு. அதை சொன்னீர்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இந்த நாட்டுல குறிப்பா தமிழகத்துல எத்தனையோ அமைச்சர் பெருமக்களுடைய பிள்ளைகள் அந்த கல்லூரியில படிச்சிருப்பீங்கல்ல, அவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? எத்தனையோ மீடியாவிலே முக்கியமான இடத்தில் பணி செய்பவர்கள், தொலைக்காட்சியை நடத்துகிற நிறுவனர்கள் கூட அங்க படிச்சவங்க தானே. உங்களுடைய தலையங்கத்துல இந்த செய்தியை கொண்டு வந்தீங்களா? அந்த அளவிற்கு முஸ்லிம் என்று சொன்ன உடனேயே அவர் பேர் இப்ப காஜாமியான்ல கந்தசாமி என்று இருக்குமானால் அப்ப இப்போ நாடு முழுக்க சிலை வைத்திருப்பார்கள். திருச்சிராப்பள்ளி காஜாமியான் போர்ட் ரயில் நிலையம் என்று பேர் வாங்கியிருக்கும். ஏன்? அவர் பேர் முஸ்லிம், அதான் நீங்க வைக்கல, அதான் நீங்க மாத்தல. ஒரு கூத்தாடி, ஒரு நடிகன், சுதந்திர போராட்டத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. பொம்பளையை போன்று நாடகத்திலே நின்றவர், பிற்காலத்திலே பல எழுத்தாளர்கள் டைரக்டர்கள் மூலமாக ஒரு நடிகராக வந்தவர். அதற்கு பிறகு கட்சியிலே சேர்ந்தவர், அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டவர், ஆட்சிக்கு வந்தவர், முதல்வராக இருந்தவர். இன்றைக்கு எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் பேர் வந்தது. அது வச்சுட்டு போங்க, அது உங்க விருப்பம். இப்படி பேரை கொடுத்து மக்களை ஏமாத்துற வேலையை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில இவ்வளவு பெரிய திருச்சி என்றால் அதற்கு மறுபெயரே இந்த சுதந்திர போராட்ட வீரனை நீங்கள் நினைத்திருக்க கூடாதா? இதற்காக வாரி வழங்கிய வள்ளலை நினைத்திருக்க கூடாதா? மக்கள் மன்றத்திலே இவரை பற்றிய புகழ், இவரை பற்றிய ஒரு நினைவு, ஒரு முஸ்லீம் இதற்காக பாடுபட்டார் என்கின்ற உண்மையை நீங்கள் சொல்வதற்கு என்ன தயக்கம்? அதே மாதிரி பாருங்க, இதே தமிழகத்தில் அமீர் ஹம்சா என்கின்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இந்த நாட்டினுடைய இராணுவத்திற்காக வேண்டி 1000 ஏக்கர் நிலத்தை கொடுக்கிறார், 10,000 சவரன் தங்கத்தை கொடுக்கிறார். யாருக்கு? ராணுவ வழி தாக்குதலை நடத்துவதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு இவ்வளவு கோடான கோடி ரூபாய் வாரி வழங்கிய அமீர் ஹம்சாவை சொன்னீர்களா? அதை சொல்லல. அவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தையே மூடி மறைத்தீர்கள், சொல்லல. அப்ப இந்த அளவிற்கு முஸ்லிம்கள் என்றால் அவர்களுடைய போராட்டங்களை எல்லாம் திட்டமிட்டு மூடி மறைத்தவர்கள். ஏன் ஏன் இப்படி ஒரு வார்த்தை கூட, ஒரு வரி கூட சேர்ப்பதற்கு தயங்கி கொண்டிருக்கிறீர்கள்? வாவு சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன், அவர் பெரிய ஸ்டேடியமே வச்சுட்டீங்க, மைதானம் வச்சுட்டீங்க, இருக்கா? அந்த வாவு சிதம்பரனார் யார்? கப்பலோட்டிய தமிழன் என்று கொண்டு வந்தீங்க. அந்த கப்பலை வாங்கி கொடுத்தவர் யாரு? அதற்கு செலவழித்தவர் யாரு? அதற்கு பொருளாதாரத்தை கொடுத்தவர் யாரு? எல்லா இடங்களிலும் அதற்காக வசூலிக்கப்பட்ட போது சரியான பொருளாதாரம் திரளாத காரணத்தினால் பல கோடி ரூபாய் அதற்காக வேண்டி அள்ளி கொடுத்தவர் யார்? ஃபக்கீர் முகமது ராவுத்தர் இல்லையா? அதை சொன்னீங்களா? அதை சொல்ல மாட்டீங்க. எந்த சினிமா படங்கள், ஒரு கற்பனை கதாபாத்திர படங்கள் இருந்தாலும் அந்த படத்திற்கு உள்ள என்னதான் நடிகை நடிச்சாலும் அந்த படத்தை இயக்கியவன் தான் சொந்தக்காரன். அதானே? படத்தை போடும் போதே கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், இவர்னு ஒருத்தரை காட்டுவீங்களா, அவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு. வழக்கை சுமப்பதாக இருந்தாலும் நடிகை மேல இல்ல, டைரக்டர் மேல தான். இந்த அடிப்படையில வாவு சிதம்பரனார் கப்பலை ஓட்டினார். கப்பலை வாங்கி கொடுத்தவர் யார்? அந்த டைரக்டர் யார்? வள்ளல் யார்? அதை மூடி மறைச்சிட்டீங்க. காரணம் என்ன? அவர் முஸ்லீம் என்பதால் தானே. நீங்க ஒரு ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. நீங்க எல்லாம் 1947க்கு முன்னாடி உள்ள இவ்வளவு மறைத்திருக்கிறார்கள் என்று நீங்க நினைக்கிறதுல ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன் தெரியுமா? அவர்கள் இப்போது நடப்பதையே மூடி மறைப்பவர்கள், தற்போது நடந்து கொண்டிருப்பதையே திட்டமிட்டு மறைக்கக்கூடியவர்கள். அப்ப 1947க்கு முன்னாடி என்ன மீடியா இருந்துச்சு? என்னத்தை சொல்ல போறாங்க அவங்க? சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் அங்கங்க இருந்து கிடைச்சதுதான் இது. இந்த நாட்டின் விடுதலைக்கு எதிராக இருந்தவர்கள், இந்த நாட்டிலே ஆங்கிலேயர்களுக்காக வேண்டி காட்டி கொடுத்து மிகப்பெரிய துரோக செயலில் ஈடுபட்டவர்கள் யார்? இன்னைக்கு ராமனின் பெயரால் இந்து முஸ்லிம்கள் மத்தியிலே பிரிவினையை உண்டாக்க துடித்துக் கொண்டிருக்கிற சங்க பரிவாரர் தான் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கும் எதிரிகள், சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் எதிரிகள். திட்டமிட்ட பொய்களை பரப்புவார்களே தவிர உண்மை தியாகங்களை திட்டமிட்டே மூடி மறைப்பார்கள். திப்பு சுல்தானை பற்றிய வரலாறு, அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு, அவர் இந்த நாட்டிற்கு செய்திருக்கின்ற மிகப்பெரிய அந்த போர் வியூகங்கள், எல்லா விஷயங்களும் வெளி உலகத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக திப்பு சுல்தான் மீது இவர்கள் போட்ட பழி என்ன தெரியுமா? அந்த மன்னர், முஸ்லிம் மன்னர் பிராமணர்களை எல்லாம் நெருப்பு குண்டத்தில் எரிந்தார், இந்துக்களை எல்லாம் சிறை பிடித்தார், இந்து பெண்களின் கற்பை சூறையாடுவதற்கு அவருடைய ஆட்சி துணை புரிந்தது.
இப்படி வரலாற்றை திரித்து வைத்தார்கள். உண்மை அதுவா? அவருடைய அந்த அமைச்சர் பொறுப்பில் இருப்பவர்கள் பிராமணர்கள் தானே, இருந்தவர்கள் பிராமணர்கள் தானே. அவரை பற்றிய வரலாற்றை ஒரு முஸ்லிமாக அல்ல, ஒரு பிற மதத்தை சேர்ந்தவர் குறிப்பிட்டார். நடந்தது என்ன? அவர் தகப்பனார் ஹைதர் அலி அவர்கள் அவருடைய மகனார் திப்பு சுல்தான் அவர்களை இந்த ஆட்சி, போராட்டம், போர் என்கின்ற துறையில் இவரை வளர்த்து ஆளாக்கிவிடக் கூடாது என்று சொல்லி தனியாக ஒரு இறையியல் கல்வி கற்க வேண்டும் என்று ஒதுக்கி விடுகிறார். யார்கிட்ட அனுப்புகிறார்? தான் வசிக்கின்ற பகுதி இந்த மைசூர், திண்டுக்கல், இந்த பகுதிகள் எல்லாமே என்ன பகுதி? முஸ்லிம்களும் இருப்பாங்க, இந்துக்களும் இருக்கிறாங்க. இவர் என்ன செஞ்சாரு? ஒரு முஸ்லிம் அறிஞர்கிட்டையும் ஒரு இந்து துறவிட்டையும் அனுப்பி, நீ இவர்கிட்ட போய் அந்த இந்து மத கோட்பாடுகளை எல்லாம் படிச்சுக்க. ஏன்? நீ இந்து மக்களுக்கும் மன்னரா இருப்ப, முஸ்லிம்களுக்கும் மன்னரா இருப்ப. அப்ப இவர்களுடைய மத உணர்வுகளை பற்றி நீ புரிந்து நடக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு இடையில நீ சமூக நல்லிணக்கத்தோடு நடக்கணும்னா அவர்கள் யார், அவர்கள் நம்பிக்கை என்னன்னு நீ புரிந்திருக்கணும். அந்த அடிப்படையில இந்து மதத்தின் கோட்பாடுகளை கற்றுக்கொள்வதற்கு ஒருவரையும், கற்றுக் கொடுப்பதற்கு ஒருவரையும், இஸ்லாமிய கோட்பாடுகள் திருமறை குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு ஒருவரையும் நியமித்து 2 பேர்கிட்டையுமே திப்பு சுல்தான் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறார். அவருக்கு போரை பற்றி தெரியாது, பெரிய பெரிய பிரச்சனைகளை பற்றி தெரியாது, ஆட்சி அதிகாரங்களை பற்றி தெரியாது. அப்படி இருந்த ஒரு கட்டத்தில் அவர் வளர்ந்து ஆளாகி ஒரு தயார் நிலையில் வந்து தன்னுடைய ஊரை வந்து அடைகிறார். அந்த நேரத்தில் என்ன நடக்கிறதுனா, ஹைதர் அலியினுடைய கண்ட்ரோல்ல இருந்த மைசூர்ல வெளியூர்ல இருந்து ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு மன்னர் வந்து தாக்குதல் நடத்தி அங்க இருக்கின்ற சில பொருட்களை களவாடிட்டு ஓடிடுறார். அப்ப ஹைதர் அலி என்ன முடிவு எடுக்கிறார்? நாம இப்ப போய் அங்க சண்டை பிடிச்சு அவர்களை அச்சுறுத்தணும், இல்லைன்னா மீண்டும் மீண்டும் மைசூர்ல வந்து பிரச்சனையை பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு குட்டி நாட்டு சண்டை வரும் அல்லவா, அந்த மாதிரி அங்கிருந்து இவர் சண்டை பிடிக்கிறதுக்கு படையை திரட்டிட்டு போறார். போற வழியில இன்னொரு பக்கத்துல திப்பு சுல்தானும் அவரோடு இருக்கின்ற ஒரு சில அந்த போர் வீரர்களும் சேர்ந்து இன்னொரு வழியா போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது எதிரியில பிடிபடுறது யாரு? இந்த ஹைதர் அலிட்ட வசமாக மாட்டிக்கொள்வது இந்த மன்னர் மாட்டிக்கொள்கிறார். மன்னருடைய மனைவியும் மன்னருடைய குடும்பத்தாரும் ஒரு கூடாரத்துல தங்கி வைக்கப்படுறாங்க. அப்படி தங்க வைக்கப்பட்ட இடத்தை போய் திப்பு சுல்தான் அடைஞ்சிடறார். திப்பு சுல்தான் அடைஞ்ச உடனேயே அவர் கண்ட்ரோல்ல அந்த குடும்பம் வந்து விடுகிறது. இந்த நேரத்துல ஹைதர் அலியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஒருவர், அவர் ஒரு முஸ்லிம், அவர் என்ன பண்றாரு? திப்பு சுல்தான் சொல்றாரு, இந்த மன்னன் இருக்கிறானே, இந்த பெண்ணுடைய கணவன், அந்த அரசன் நம்ம ஊர்ல வந்து சூறையாடியவன், இப்ப அவனிடத்தில் நாம் மோதி கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த பெண்ணை நாம சிறைப்பிடித்து விட வேண்டும், இந்த பெண்ணை நாம என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும், எச்சரிக்கையா இருப்பான், இனிமேல் இந்த பிரச்சனைக்கு வரமாட்டான் என்று ஒரு மிரட்டலை அவர் விடுக்கிறார். அப்ப திப்பு சுல்தான் சொல்லுகிறார், இது செய்யக்கூடாது, அது பெண், உங்களுடைய கோப தாபங்கள் எல்லாமே அந்த அரசன்ட்ட காட்டணுமே தவிர அந்த குற்றத்திற்கு இவர்கள் பொறுப்பாளி அல்ல என்று சொல்லும் பொழுது, அந்த அரசவையில் இருந்த அந்த தளபதி திப்பு சுல்தான் சொல்லுகிறார், உனக்கு எந்த போர் வியூகமும் தெரியாது, எந்த சண்டையும் தெரியாது, எந்த ராஜதந்திரமும் தெரியாது, நீ இப்படி பேசுறது தப்பு, என்னை விடு, அந்த பெண்ணை நான் இழுத்து கொண்டு வர போகிறேன் என்று அவன் முரண்பட்டு உள்ளே போகிறான். அடுத்த நொடியே திப்பு சுல்தானின் வாள் இந்த துணை நின்ற தளபதியின் கழுத்தில் படுகிறது, அங்கேயே கொல்லப்படுகிறார். மறுமுனை முடிந்து விட்டது. அந்த பெண்ணை அழைத்து சென்று போகிறார்கள். அந்த மன்னன் பிடிபட்டு ஹைதர் அலிக்கு முன்னால் சரணடைந்து நிற்கும் பொழுது, இனிமேல் நான் போரிட மாட்டேன், களவாட மாட்டேன், சண்டை செய்ய மாட்டேன், அக்கிரமம் பண்ண வரமாட்டேன் என்று கீழ்ப்படிந்து நிற்கிற நேரத்தில் அவன் கண் முன்னால் அவன் வைத்த கோரிக்கை, என்னுடைய மனைவியை பாதுகாப்பா என்கிட்ட கொடுத்துருங்கன்னு. அவனுடைய பயம் என்ன தெரியுமா? நாம் பிடிபட்டது போல இன்னொரு பக்கம் திப்பு சுல்தான் அங்கே அந்த பெண்ணை பிடித்து விட்டார் என்ற செய்தி வந்துருச்சு. முடிவெடுத்து விட்டான், நம்முடைய மனைவியை கொன்னுட்டாங்கன்னு. அதற்கு பிறகு பார்க்கிறார், திப்பு சுல்தான் பாதுகாப்பான முறையில் அந்த பெண்ணையும் அந்த குடும்பத்தாரையும் அழைத்து வந்து அந்த அரசனிடத்தில் ஒப்படைத்தார். அதோடு கண்ணியமான முறையில் அவர் ஒதுங்கி சென்றார். இதுதான் உண்மை வரலாறு. அதை திட்டமிட்டு திருத்தி இருட்டடிப்பு செய்து மறைத்து அதை மாற்றி ஒரு போர் வீரனை, இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக எதிரிகளை வீழ்த்திய ஆங்கிலேயனுக்கு அச்சுறுத்தலாக இருந்த ஒரு போராளியை ஒரு கொடுமைக்காரனாக சித்தரிப்பதன் பின்னணி என்ன? வேலூர்ல சிப்பாய் புரட்சி வெடிக்கிறது.
அஷ்பாகுல்லா கானுடைய தலைமையிலே வெடிக்கிறது. காரணம் என்ன? அங்கே இருக்கின்ற அந்த ஆங்கிலேயர்களுக்கு கீழே அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற முஸ்லிம் இளைஞர்களும் இருக்கிறார்கள், மற்ற இந்து மதத்தை சேர்ந்த இளைஞர்களும் இருக்கிறார்கள். அங்கே வாயிலே கடித்து எரிகின்ற குண்டுகளினுடைய அந்த கடி ரப்பரில் இருக்கின்ற அந்த கொழுப்புகள் மாட்டி இறைச்சி கொழுப்புகளாகவும் பன்றியின் கொழுப்புகளாகவும் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் பன்றியை சாப்பிட மாட்டார்கள். இந்துக்கள் அங்கே இருக்கின்ற சிலர் மாட்டினுடைய அந்த இறைச்சியை விரும்பாதவர்கள். இவர்களுடைய வாயிலே வைத்ததை திணிக்கின்ற பொழுது அப்பொழுதுதான் ஒன்று போராட்டம் வெடித்தது. நம்முடைய மத நம்பிக்கையில் இவர்கள் கை வைத்தார்கள் என்றுதான் இந்த நாட்டில் ஒரு சிப்பாய் புரட்சி வெடித்தது. ஆங்கிலேயர்களை சிதறடித்து மிகப்பெரிய அளவிலே அவர்களின் உள்ளத்தை சிதைத்தது. இதில் போராடியவர்கள் முஸ்லிம்கள் தானே? அதை சொன்னீர்களா? வரலாற்றை இன்னைக்கு ஒவ்வொரு நாளிலும் அந்த தேசிய கொடியை பார்த்து இதோ தாயின் மணிக்கொடி பாரீர் என்று சொல்கிறீர்களே, சுதந்திர தினத்திலும் குடியரசு தினத்திலும் ஏற்றுகிறீர்களே, அந்த தேசிய கொடியின் மூவர்ணத்தை திட்டமிட்டவர் யார்? முஸ்லிம் தானே? சரோபுத்தீன் தியாப்ஜி என்கின்ற முஸ்லிம் தானே திட்டமிட்டவர்? முதலில் ஒரு கலர் இருக்கணும், வெள்ளை இருக்கணும், பச்சை இருக்கணும், நடுவில் அசோக சக்கரம் இருக்கணும் என்று திட்டமிட்டு வடிவமைத்து இந்த நாட்டின் தேசிய கொடியை தீர்மானித்தவர் முஸ்லிம். அதை மறைச்சிட்டீங்க, கொடியேத்துறீங்க. இந்திய நாட்டில் 1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் தேசிய கொடியை நாடு முழுவதும் ஏற்றிக்கொள்ளப்படுகிற நேரத்தில் நாக்பூர்ல RSS அலுவலகத்தில் 50 பேர் சுற்றி நின்று இந்த காவி கொடியை ஏற்றிவிட்டு தேசிய கொடி ஏற்றக்கூடாது என்று சொல்லி கண்ணீர் வெடித்து அழுத போராட்டத்தை மறைத்து விட்டீர்களே, ஏன்? அவர்கள் அதை அங்கீகரிக்கவில்லை. இன்று வரைக்கும் அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அவர்கள்ட்ட கேளுங்க. இந்த நாட்டுக்காக வேண்டி இதோ பேசுகிறீர்களே, இந்தியா முழுவதும் சங்க பரிவாரம் என்கிறீர்களே, இவர்கள் யார் இந்த நாட்டின் போராட்டத்திற்காக கலந்தவர்கள்? யார் சிறைப்பட்டவர்கள்? யார் அள்ளி கொடுத்தவர்கள்? யார் ரத்தம் சிந்தியவர்கள்? ஒரே ஒரு சுதந்திர தியாகியை காட்டு பார்ப்போம். யார் யாரையோ சொல்கிறீர்கள், காந்தியை சொல்கிறீர்கள், அவர்களை கொலை செய்தவர்களே இவர்கள் தானே. இவர்களா போராளிகள்? ஆனால் இன்றைக்கு அவர்கள் கையில் தான், திருடங்கையில் தான் சாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் கையில் தான் ஆட்சி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருந்தால் இங்கே முஸ்லிம்கள் தியாகம் சொல்லப்படுமா? சொல்லப்படாது. இதன் விளைவாகத்தான் இந்த மாதிரியான ஜனநாயக உரிமைகளை நாம் பயன்படுத்தி மக்கள் மன்றத்தில் செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக நாம் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு அம்சம், எங்களை பத்தி பாட புத்தகத்தில் எழுதுங்க, எங்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுங்க, எங்களுக்கு மலர் மாலை சூடுங்க, எங்களுக்கு கல்வெட்டில் ஏத்துங்க, எங்களை பத்தி ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் வைங்க என்பது அல்ல. இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பிகளாக சகோதர உணர்வோடு மத உணர்வுகளை புரிந்தவர்களாக சகோதர சமுதாயமாக பாசத்தோடும் பரிவோடும் இணைப்போடும் இரக்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையிலிருந்து நம்மை பிரிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சதிதான் கடவுளின் பெயரால், மதங்களின் பெயரால், பள்ளிவாசல் கோயில்கள் என்கிற பெயரால் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் எல்லாம் பாகிஸ்தானின் ஆதரவாளர்கள் என்கிற போர்வையால் முஸ்லிம்கள் மீது திட்டமிட்டு ஒரு தீவிரவாத பழியை சுமத்திவிட்டு எங்காவது ஒரு இடத்துல ஒரு இந்து சகோதரன் கொல்லப்பட்டிருப்பான். எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம். அவன் ஏதோ பொம்பளை விவகாரத்தில் கொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது திருட்டு விவகாரத்தில் கொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது ஏதாவது ரியல் எஸ்டேட் மோசடியா இருக்கலாம். இவங்க என்ன பண்றாங்க? அங்கே ஒரு பாகிஸ்தான் படியை வச்சுட்டு, அங்கே சில திருக்குரான் பிரதிகளை வச்சுட்டு பாகிஸ்தான் ஜிந்தாபாத் எழுதிட்டு இதில் முஸ்லிம் தீவிரவாதிகள் காரணம்னு செய்தியை திசை திருப்பி முஸ்லிம்களை தீவிரவாதிகள் ஆக்குவதற்கு சித்தரிப்பார்கள். முஸ்லிம்களை தீவிரவாதி ஆக்குவதற்காக இந்துக்களையும் கொலை செய்வார்கள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதே பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் சிறுவர்கள், சின்னஞ்சிறு சிறுவர்கள், இந்து சமுதாயத்தை சேர்ந்த சிறுவர்கள் கிருஷ்ணர் வேடம் போட்டு செல்லுகிற சிறுவர்களுக்கு மத்தியில் குண்டு வெடிக்க செய்து இந்த குண்டை வச்சவன் முஸ்லீம் தான் பேர சொல்லி அவர்களுக்கு தீவிரவாத பழியை சுமத்தி இந்த பிள்ளைகளை இழந்த பெற்றோர்களை எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக கிளப்பிவிட்டு அங்கே ஆட்சியை அமைக்கலாம் என்பதற்கு திட்டம் தீட்டி RSS அலுவலகத்தில் குண்டு தயாரித்த பொழுது
அதுல பை மிஸ்டேக் அவன் வெடிச்சு செத்தான். இது வரலாறு. இது சொல்வீர்களா? சொல்ல மாட்டீங்க. அப்போ சகோதர சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்தியதும் இந்த இஸ்லாமியர்கள் தான். இன்றைக்கு 12-13 ஆண்டுகளாக தமிழகத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு இடத்திலும் விபத்தில் அடிபட்டவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், எத்தனையோ வகையான பைபாஸ் சர்ஜரி, எத்தனையோ வகையான மக்களுக்கு பாதிப்புகள் என்று வரும் பொழுது அவர்களுக்கு ரத்தம் தேவைப்படுகிறது என்றால், அந்த ரத்தம் தேவை என்கின்ற நெருக்கடியிலே பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையில் இருப்பது ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத இந்து கிறிஸ்தவ நாத்திக சகோதரனாக இருந்தாலும் சரி, அவனுக்காக ரத்தம் சிந்தி ரத்த தானம் செய்து உயிரை கொடுப்பதில் தமிழகத்தில் முதல் இடத்தை பிடித்திருப்பது முஸ்லிம்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் மனித உரிமைகள் குறித்து காட்டிய அந்த முக்கியத்துவம் தான். யார் ஒரு உயிரை காப்பாற்றுகிறார்களோ அவர்கள் ஒட்டுமொத்த உலக மக்களையும் காப்பாற்றியதற்கு சமம் என்கிற அடிப்படையில் இந்த நாடு சுதந்திரமாக இருக்க வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற இந்துக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற பிற மதத்தவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக, ஆங்கிலேயனை விரட்டி அடிப்பதற்காக அன்றைக்கு ரத்தம் சிந்தியதும் இஸ்லாமியர்கள் தான். இன்றைக்கு நம்மோடு வாழுகிற அண்டை மக்களாக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி, இந்து மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த நிலையிலும் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கும் பொழுது ரத்தம் தேவைப்பட்டால் அதற்காக வேண்டி நம்முடைய ரத்தத்தை கொடுத்து அவனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று வாரி வழங்குகிற சமுதாயமும் முஸ்லிம் சமுதாயம் தான். எத்தனையோ இந்து சகோதரர்கள் சொன்னார்கள், முஸ்லிம்கள் அதிகமாக ரத்த தானம் செய்கிறீர்கள். அதற்கு 2 காரணங்களை சொன்னார்கள். ஒன்று, உங்களிடத்திலே தியாக உணர்வும் மனிதநேயமும் இருக்கிறது. இன்னொன்று, உங்களிடத்திலே மது போதை என்கின்ற கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கிறது. உங்க ரத்தம் சுத்தமாக இருக்கிறது என்றார்கள். அதன் விளைவுதான் இன்றைக்கு எங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்கிறது என்பதை, நாங்கள் மனிதநேயத்திற்காக பாடுபடுகிறவர்கள் என்பதை எங்களுடைய உதிரத்தால் உங்களுக்கு உண்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் பிறர் நலம் நாடுகிற மார்க்கம். இது மனிதநேயத்தை காக்கின்ற மார்க்கம், மனிதனுக்காக போராடுகிற மார்க்கம், அநீதிக்கு எதிராக ஆர்ப்பரிக்கின்ற மார்க்கம். அந்த ஆங்கிலேய அநியாயக்காரர்களுக்கு எதிராக, அந்த ஆதிக்கவாத சக்திகளுக்கு எதிராக இந்த நாட்டின் மக்களுக்காக போராடிய சுதந்திர போராட்ட வீரர்களை முன்னோடிகளாக கொண்டவர்கள் இந்த நாட்டின் முஸ்லிம்கள் என்ற வரலாற்று உண்மையை மீண்டும் மீண்டும் உங்கள் கவனத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் தெள்ள தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு அடிப்படை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவுகள், இதை களங்கப்படுத்துவதற்கு எப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டாலும், அங்கே மக்களிடத்திலே திணிக்கப்பட்டாலும், எத்தனை தந்திரவாதிகள் உள்ளே புகுந்தாலும், அது காவியின் பெயரால் வந்தாலும் சரி, அது எந்த பாவியின் சதியால் உள்ளே வந்தாலும் சரி, அங்கே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். ராமனின் பெயரால் மனித உயிர்களை பறித்து கொண்டிருக்கக்கூடியவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அவர்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் கிடையாது. அவர்கள் கடவுள் மீது பக்தி கொண்டவர்கள் கிடையாது. எந்த அமர்நாத் கோயிலுக்கு இந்து யாத்ரீகர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தீவிரவாதிகளால் அச்சுறுத்தல் வரும்போது அவர்களின் உயிரையே காப்பாற்றியவர் தான் ஒரு முஸ்லிம் சலீம் என்ற டிரைவர். ஆனால் காஷ்மீரை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததற்காக அமர்நாத் கோயில் இருக்கிற கோயிலுக்கு சென்ற எல்லா இந்துக்களையும் உடனடியாக வெளியே ஓடி போய்விடுங்கள், கால வரையறை இல்லாமல் அந்த கோயிலை நாங்கள் இழுத்து மூடுகிறோம் என்று அந்த வழிபாட்டுக்கு மூட்டை முடிச்சுகளை போட்டு முடிவு கட்டியவர்கள் தான் அரசாங்கவாதிகள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கடவுளை மதிப்பவர்கள், அவர்கள் எதை கடவுள் என்று சொல்கிறார்களோ அவர்கள் மதிக்கிறார்களா அவமதிக்கிறார்களா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு கடவுள், கோயில், மதம் இவை அனைத்தும் ஆட்சி கட்டிலில் அரியணை ஏறுவதற்குத்தானே தவிர மக்களை காப்பதற்கல்ல, மக்களை மீட்பதற்கல்ல. இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏராளமான மாடுகளை டன் கணக்கில் வெட்டி வெளிநாடுகளுக்கு அனுப்பி வருமானம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பசுவை ஒரு தாய் வடிவத்தில் தெரியாது.
ஒரு முஸ்லீமோ ஒரு தலித்தோ ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களோ இந்த பசுவை வைத்தோ காளையை வைத்தோ வியாபாரம் செய்வானே, ஆனால் அவன் அடிப்பதையும் அவனை துன்புறுத்துவதையும் அவனை கொல்வதிலும் தான் இவர்கள் பசு என்கிற அரசியலை உள்ளே புகுத்துவார்கள். இந்த அரசியல்வாதிகள் கடவுளின் பெயரால், மிருகத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால் உள்ளே புகுந்து இந்து முஸ்லிம் என்கிற சகோதரத்துவ உணர்வை கீறி கிழித்து விடாமல் இருப்பதற்கு அனைவரும் பலமாக ஒன்றிணைந்து இந்த தென் தமிழகத்திலே எவனாலும் இருக்கின்ற சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முடியாது என்பதை நம்முடைய சமூக நல்லிணக்க வாழ்க்கையோடு நாம் மக்களிடத்திலே எடுத்து காட்டுவோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 3 சீட்டை கொடுத்துட்டாங்க இது வரைக்கும். இந்த நிகழ்ச்சி நேற்று அறிவிக்கப்பட்டு இப்போ அது இன்றைக்கு நாள் மாற்றப்பட்டுச்சு. மக்களுக்கெல்லாம் இது விளம்பரம் பண்ண வேண்டியிருந்துச்சு. நோட்டீஸு, போஸ்டரு, மற்ற விளம்பரங்கள், இங்கே மேடை ஏற்பாடு, வீடியோ ஏற்பாடு, லைட் ஏற்பாடு, ஸ்பீக்கர் ஏற்பாடு, இதற்கெல்லாம் பெரிய பொருட்செலவு. இது மாதிரியான நிகழ்ச்சிகள் 1 அல்ல 2 அல்ல, பட்டி தொட்டி கிராமங்களுக்கெல்லாம் இது கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாம் என்றால் அது பிறர் நலம் நாடும் மார்க்கம் என்பதை உலகம் முழுக்க நம்ம எதிரொலிக்க செய்யணும். அது மாதிரியான பணிகளை செய்வதுதான் இப்பொழுது நம்முடைய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இது மாதிரியான நிகழ்ச்சிகள் அதிகம் நடக்கணும்னா உங்களுடைய பொருளாதாரத்தை இதற்காக வாரி வழங்குங்க. சகோதர சகோதரிகள் அதுக்காக வேண்டி உங்கள்கிட்ட வாளியேந்தி வருவாங்க, அள்ளி கொடுங்க. நன்றி உரை சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாநகர மாவட்டம் சார்பாக பொதுக்கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. சகோதரர் கோவை ரஹமத்துல்லா அவர்கள் உரையாற்றிருக்கிறாங்க. இது ஒரு அறிவிப்பாக இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக அறிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக காட்டூர் கிளை செயலாளர் நன்றியுரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுக்கூட்டம் சிறப்பாக நடத்துவதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய மாவட்ட நிர்வாகம் மற்றும் அனைத்து கிளை நிர்வாகங்களுக்கும், மேலும் கோவை மாநகர், கோவை தெற்கு, திருப்பூர், நீலகிரி மாவட்ட நிர்வாகங்களுக்கும், கலந்து கொண்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், ஒளி மற்றும் ஒளியமைப்பு ஏற்பாடு செய்த ட்ரிபிள்எஸ் நிறுவனத்தாருக்கும், பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு வழங்கிய காவல்துறை மற்றும் உளவுத்துறை நண்பர்களுக்கும், பத்திரிகை துறை நண்பர்களுக்கும், இங்கு தொழுகை நடத்தி இடம் தந்து உதவிய பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை வடக்கு மாவட்டம் காட்டூர் கிளை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இப்போது கூட்டம் சிறப்பாக நடைபெற அருள் புரிந்த ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் உரித்தாகட்டுமாக. துஆ ஓதிவிட்டு அனைவரும் கலந்து செல்லவும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வனஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த கூட்டத்தில் கலந்து செலவு வசூலில் கொஞ்சம் கவனம் எடுத்து அதிகமாக இந்த பொருளாதாரத்தை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.